இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி என்பது அதிமுக தமிழகத்திற்கு செய்திருக்கிற இன்னொரு பெரிய துரோகம். நீங்க ஏற்கனவே பல விஷயங்கள்ல அதை மாதிரி செஞ்சீங்க. நீங்க நீட் தேர்வுல கூட ஒரு தீர்மானத்தை எழுதி அனுப்புனீங்க. அதை உள்துறை அமைச்சகம் மறுத்துட்டாங்க. ஆனா நீங்க சட்டமன்றத்துக்கே அதை சொல்லல. நீங்க சட்டமன்றத்திற்கு தெரியாமலே அதை மறைத்து வைத்தீர்கள். அது தப்பு. அது நீங்க சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ தெரியாத விஷயங்களே இருக்கக்கூடாது. ஏன்னா அரசியல் சட்டம் தான் இருப்பவற்றிலேயே உயர்ந்தது. நீங்க அரசியல் சட்டத்திற்கு மேற்பட்ட ஒன்று இல்லை. நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இயங்குகின்றன. அந்த உண்மையை எடப்பாடி மறைத்தார். இதே மாதிரி ஏராளமான விஷயங்களை நீங்க மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பயந்து செஞ்சீங்க. பிஜேபியோட கூட்டே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு பிஜேபியோட கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க. அதற்கான விளக்கத்தை நீங்கள் தரவே இல்லை. மக்களுக்கு விளக்கத்தை சொல்லணும். விளக்கத்தை சொல்லாம எப்படி மக்களுக்கு புரியும்? அது அந்த தவறை காங்கிரஸ் வன்மையாக கண்டிக்கிறது. இன்னைக்கு இந்திய பாகிஸ்தான் யுத்தம், அதுல கூட நாம மகத்தான சாதனை செய்திருக்கிறோம். நம்முடைய ராணுவம் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணை லாகூர் வரைக்கும் போயிருக்கு. இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் சொல்லுகிறார்கள். நாம வெளிநாட்டு சேனல்ல இருந்து இவைகளை எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இதுல முக்கியமான ஒன்று என்னன்னா, நாடாளுமன்றத்தை கூட்டி இது சம்பந்தமாக பிரதமர் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை. அது நீங்க அது ஒரு தார்மீக கடமை. நாடாளுமன்றத்திற்கு ஒண்ணுமே தெரியல. நாடாளுமன்றத்தில் சொன்னாதான் அது ஆதாரப்பூர்வம். நீங்க 1962 சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் யுத்தம் வந்த பொழுது இந்தியாவிற்கு பின்னடைவு ஏற்பட்டது. பெரிய பின்னடைவு ஏற்பட்டது. நீங்க நேரு ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் அவர் செஞ்சது என்னன்னா, 24 மணி நேரத்தில் நாடாளுமன்றத்தை கூட்டி நமக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவுகளை அவர் தெளிவுபடுத்தினார். சொன்னார், மக்கள்கிட்ட உண்மையை சொன்னார். நீங்க அதற்கு ஒரு மிகப்பெரிய தைரியம் வேணும். மூடி மறைக்கல அவரு. நீங்க ஏன் இப்பொழுது மூடி மறைக்கிறீங்க?